இந்த மண்ணுக்கு தேவையான தமிழ் தேசியத்தை ஆதரிப்பதற்கு, தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பதற்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு படையாக முன் வரிசையில் நின்று களத்துல முன்னாடி நின்று எங்களை தாண்டி போய் தான் நீங்கள் தமிழ் தேசிய ஆளுமைகளை தொட முடியும் அப்படின்னு சொல்லி, எங்க மண் எங்களுடைய மண்ணுங்க, இது தமிழர் நாடு, தமிழ்நாடு, இங்கு தாய்மொழி தமிழ். இந்த மண்ணில் தமிழர் நாட்டில் நின்று தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு 100 பேர் அல்ல 1000 பேர் வந்தாலும் மகிழ்ச்சி. இல்ல, தமிழர் காவல் படைங்கிற இந்த குழந்தைக்கு வந்து வயசு வெறும் 2 மாசம் தான் ஆகுது. ஏன்னா தொடங்கப்பட்ட நவம்பர் 27 எங்கள் இனத்தின் மாவீரர் நாள். அந்த தினத்துல தான் நாங்க வந்து இந்த குழந்தையை பிரசவிச்சிருக்கோம். திமுக விட்டா அதிமுக, சூரியன் விட்டா ரெட்டலை விட்டா சூரியன், எம்ஜிஆர் விட்டா ஜெயலலிதா, விட்டா கருணாநிதி, இப்படின்னு இருந்த ஒரு நிலைமையில எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல், அரசியல் பாரம்பரியம் இல்லாமல், அரசியல் குடும்பத்தில் பிறக்காமல் நான் படிச்சு முடிச்சுட்டு டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், கலெக்டர் ஆக போறேன் அப்படின்னா நாட்டில் தேவையான டாக்டர்கள் இருக்கிறாங்க, அது படிக்கிறதுக்கு இருக்கிறாங்க, கலெக்டர்கள் இருக்கிறாங்க. அரசியல் களத்தில் நான் படிச்சுட்டு வந்து நான் அரசியல்வாதியாக போறேன், ஒரு சரியான அரசியலை செய்ய போறேன், சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்திற்கு எதிராக செயல்படுவர்களின் சட்டையை கலட்டுறது எங்களுடைய முதல் வேலை. இது எவ்வளவு பெரிய அபத்தம் பார்த்தீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தமிழர் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும், இது சாத்தியமான கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு மாற்றி வச்சிருக்கான் பாருங்க இந்த திராவிட சித்தாந்தம். நான் விடுதலை புலிகளுடைய அமைப்பில் அந்த குடும்பத்தில் 2 பேரை நாட்டிற்கு சாக கொடுத்த ஒரு குடும்பத்தில் நான் பொண்ணு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு எல்லாரோடையும் பேசுறதுக்கு கூடுதல் தகுதி இருக்கு. பாலிடிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வீராசாமி. இன்று நம்முடன் தமிழர் காவல் படை தலைவர் மதிப்பிற்குரிய திருப்பூர் சுடலை அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நான் வந்து தமிழர் காவல் படையினுடைய தலைவர் கிடையாது. எனக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய பேரினத்தினுடைய அத்தனை பேருக்குமே தலைவர் ஒரே தலைவர். எங்களுடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் ஒருத்தர் தான். தமிழர் காவலுடைய ஒருங்கிணைப்பாளர் தான் நான் இருக்கிறேன். இந்த தமிழர் காவல் படையினுடைய தலைவர் பொறுப்பை வந்து நாங்கள் காலியாக தான் வச்சிருக்கிறோம். யாருக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா, 2000 ஆண்டுகளாக வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்து பொட்டப்பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு, 6 மணிக்கு மேலே பொட்டப்பிள்ளைக்கு என்ன வெளியில் வேலை, என்ன பொட்டப்பிள்ளை கேட்கப்புக்குன்னு பல்ல காமிச்சிட்டு இருக்கிற, இப்படிலாம் ஒடுக்கப்பட்டு 2000 ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண் பாலினத்தில் பிறந்த ஒருவரை தான் வந்து எங்கள் படையினுடைய தலைவராக போடணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அதுலேயும் கூட வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தில் பிறந்த பழங்குடி சமூகத்தில் பிறந்த ஒரு சகோதரி ஒருத்தரை தான் வந்து எங்கள் படையின் தலைவராக போடணும்னு சொல்லி அது காலியாக வச்சிருக்கிறோம். அப்படி ஒரு தங்கையை, ஒரு அக்காவை நாங்கள் என்னைக்கு அடையாளம் காண்கிறோமோ, எங்களோட ஒத்த சித்தாந்தத்தோடு ஒத்து வரக்கூடிய ஒரு சகோதரி ஒருவரை தான் நாங்கள் தமிழக காவலின் தலைவராக போட போகிறோம். அந்த வேலையை செய்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளராக தான் நான் இருக்கிறேன். அதனால நீங்கள் அந்த திருத்தம் மட்டும் தமிழக ஒருங்கிணைப்பாளர். கண்டிப்பாக. நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ அமைப்புகள் இருக்கு. இதற்கு இடையில இந்த தமிழர் காவல் படை எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? இதுக்கான உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அதுதான், இந்த 50 ஆண்டு காலமாக 60 ஆண்டு காலமாக எங்கள் மண்ணை கெடுத்து குட்டிச்சுவராக்கி படிக்க வேண்டிய பிள்ளைகளை எல்லாம் குடிக்க வைத்து இந்த நாட்டையே சீரழித்த திராவிடத்தை தூக்கி பிடிப்பதற்கு திமுகவோ அதிமுகவோ, அந்த திராவிட சித்தாந்தத்தை திமுகவை ஆதரிப்பதற்கு இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு. தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இருக்கு, திராவிடர் கழகம் இருக்கு, விடுதலை திராவிடர் கழகம் இருக்கு, மே 17 இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல வந்து சனாதனம், நான் வந்து உயர்வால், நான் சாதியால், நான் மூத்தவன், நான் பெரியவன், நீ சாதியால் குறைந்தவன் சொல்லி சனாதனத்தை பேசுகின்ற பாஜகவை ஆதரிப்பதற்கு RSS இருக்கிறது, விஸ்வ இந்து பரிஷத் இருக்கிறது, இந்து முன்னணி இருக்கிறது, பஜ்ரங் தள் இருக்கிறது, சொல்லிட்டே போகலாம். அதுபோல இந்த மண்ணுக்கு தேவையான தமிழ் தேசியத்தை ஆதரிப்பதற்கு, தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பதற்கு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு படையாக முன் வரிசையில் நின்று களத்துல முன்னாடி நின்று எங்களை தாண்டி போய் தான் நீங்கள் தமிழ் தேசிய ஆளுமைகளை தொட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வெளிப்படையாக செய்யறதுக்கு இருக்கக்கூடிய படைகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. அதை நிரப்புகின்ற இடத்தில் நாங்கள் வந்து தமிழர் காவல் படையை வந்து நாங்கள் முன்னிறுத்துறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் வந்து நிலைத்து நிற்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு நிலைத்து இருக்குது தமிழ்நாட்டில், அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, முதல் கருத்துலேயே நான் மாறுபடுறேன். தமிழ் தேசியம் பேசுவதற்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றதே நான் மாறுபடுறேன். ஏன்னா இதுவே போதாது, இன்னும் நிறைய தேவை. எங்க மண் எங்களுடைய மண்ணுங்க, இது தமிழர் நாடு, தமிழ்நாடு, இங்கு தாய்மொழி தமிழ். இந்த மண்ணில் தமிழர் நாட்டில் நின்று தமிழ் தேசியத்தை பேசுவதற்கு 100 பேர் அல்ல 1000 பேர் வந்தாலும் மகிழ்ச்சி. அது யாராக இருந்தாலும் மகிழ்ச்சி. எங்கள் அண்ணன் சீமான் பேசுறாரு, எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு, எங்கள் அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு, எங்கள் அண்ணன் வேல்முருகன் பேசுறாரு, என் தாய்மாமா தனியரசு பேசுறாரு, அண்ணன் கருணாஸ் அவர்கள். இது போன்று தமிழர் இனத்தில், தமிழர் நிலத்தில் பிறந்த
ஆளுமைகள் இருக்கக்கூடிய ஆளுமைகளை தாண்டி இன்னும் 1000 பேர் வந்தாலும் 1000 பேரையும் ஆதரிப்பதற்கு தமிழர் காவல் படை தயாராக இருக்கிறது. இன்னும் வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். நிச்சயமா காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து தமிழ் தேசியத்தை பேசுறாங்க. இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன? ஒன்று தமிழ் தேசியத்தை வளர்ப்பதா இல்ல திராவிடத்தை ஒழிப்பதா? ரெண்டுமே நான் ஒரே பார்வையில தான் பார்க்குறோம். திராவிடத்தை ஒழிச்சிட்டாலே வந்து தமிழ் தேசியம் தானாக வளர்ந்துடும். அதனால முதல்ல எதிரியை வீழ்த்துவது தான் நோக்கம். அந்த அடிப்படையில் திராவிடத்தை வீழ்த்த வேண்டும், தமிழ் தேசியத்தை வளர்க்க வேண்டும். அது எங்களுக்கு மட்டுமான வேலை அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து உண்டு. அது எங்களுக்கு மட்டுமானதல்ல, தமிழர் குடியில் பிறந்த ஒவ்வொரு தமிழனுக்கும், கேட்கின்ற நீங்கள் உட்பட ஒவ்வொரு தமிழருக்குமே வந்து திராவிடத்தை ஒழிப்பது, தமிழ் தேசியத்தை வளர்ப்பது தார்மீக கடமை. அதை செய்ய வேண்டும். செய்ய வைக்க வேண்டிய வேலையை தமிழர் காவல் படை செய்யும். தமிழர் காவல் படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு எத்தனை ஆண்டுகளா இருக்கு? என்னென்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் நீங்க செய்திருக்கீங்க? அதை பத்தி எங்க கூட கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. இல்ல, தமிழர் காவல் படைங்கிற இந்த குழந்தைக்கு வந்து வயசு வெறும் 2 மாசம் தான் ஆகுது. ஏன்னா தொடங்கப்பட்டு நவம்பர் 27 எங்கள் இனத்தின் மாவீரர் நாள். அந்த தினத்துல தான் நாங்க வந்து இந்த குழந்தையை பிரசவிச்சிருக்கோம். அதனால இப்பதான் 2 மாச குழந்தை. இனி வருகின்ற காலத்தில் எங்களுடைய வரலாறும் எங்கள் மாவீரர்களின் மூச்சுக்காற்றும் எங்கள் தமிழ் தேசிய அரசியலும் கட்டாயம் எங்களை வழிநடத்தும். அது எங்களை செழுமைப்படுத்தும், செம்மைப்படுத்தும் நாங்கள் நம்புகிறோம். கால ஓட்டத்தை எங்களுடைய செயலின் மூலமாக நாங்கள் அதை நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்படுறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாவே அதில் வந்து சீமான் அப்படின்ற ஒருத்தவரை நம்ம விட்டுட்டு கண்டிப்பாக பேச முடியாது. அப்படி சீமான் அவரை பேசக்கூடிய தமிழ் தேசியத்திலிருந்து உங்களை போன்றவர்கள்லாம் பேசக்கூடிய இந்த அமைப்புகள், இந்த கட்சிகள் வந்து எதிலிருந்து மாறுபட்டது? சீமானிலிருந்து மாறுபட்டதா? தமிழ் தேசிய அரசியலில் அண்ணன் சீமானை தவிர்த்து விட்டு, அண்ணன் சீமானை புறக்கணித்து விட்டு அல்லது சீமானை எதிர்த்து விட்டு ஒருபோதும் வந்து அந்த அரசியலை பேச முடியாது. அதனால நாங்கள் அண்ணன் சீமானை எல்லாம் நாங்கள் எங்களுடைய முன்னேற்றியராக பார்க்குறோம், எங்களுடைய வழிகாட்டியாக பார்க்குறோம். ஏன்னா இந்த நிலத்தில் திமுக விட்டா அதிமுக, சூரியன் விட்டா ரெட்டலை, ரெட்டலை விட்டா சூரியன், எம்ஜிஆர் விட்டா ஜெயலலிதா, விட்டா கருணாநிதி, இப்படின்னு இருந்த ஒரு நிலைமையில எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல், அரசியல் பாரம்பரியம் இல்லாமல், அரசியல் குடும்பத்தில் பிறக்காமல், ஒரு பணபலம் இல்லாமல், படைபலம் இல்லாமல், தன்னுடைய செம்மார்ந்த கருத்துக்களாலும் செழுமையான பேச்சினாலும் மட்டும் இன்னைக்கு வந்து 30 லட்சம் ஓட்டுக்களை வந்து தமிழகத்தில் வந்து எங்களால் திரட்ட முடியும், இவ்வளோ பெரிய கூட்டத்தை திரட்ட முடியும்னு சொல்லி என்னை போன்ற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டினது யாருன்னு கேட்டால் அண்ணன் சீமான் தான். அதுவும் அந்த தேர்ந்தெடுத்த பாதை தமிழ் தேசிய பாதையில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு ஜோல்னா பை போட்டுக்குவாங்க, ஒரு ரப்பர் செருப்பு போட்டுக்குவாங்க, ஒரு பைஜாமா மாதிரி போட்டுக்குவாங்க, போட்டுக்கிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி வந்து தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுமா, தமிழ் ஈழம்னா என்னன்னு தெரியுமான்னு பேசுவாங்க. அதை உடச்சு இன்னைக்கு அண்ணன் வந்து இசுசு காரில், ஃபார்ச்சுனர் காரில் பந்தாவா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, டிஷர்ட் போட்டு, நைக் ஷூ போட்டு வந்து உட்காந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தும் அரசியல் பேச முடியும் அப்படின்னு காமிச்ச அண்ணன் சீமான் தான் என் போன்ற பிள்ளைகளுக்கு, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அரசியல் களத்தை தேர்ந்தெடுக்கின்ற இளவயது பிள்ளைகளுக்கு, வருகின்ற கால வரலாற்றுக்கு அண்ணன் சீமான் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம். நிச்சயமா தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகளுக்கு நடுவில் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி மிகப்பெரிய ஒரு அளவில் வளர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்காரு சீமான். உங்களை போன்றவர்கள், பாரிசாலனை போன்றவர்கள்லாம் அவங்களாம் வந்துட்டு திராவிட ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு தமிழர் காவல் படை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்க. இப்படி பிரிஞ்சு போயிட்டு எல்லாரும் தமிழ் தேசியம் பேசுறதால இது வந்து சீமானோட ஓட்டுக்கு பின்னடைவை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாதா? இல்லை, நாங்கள் அப்படி பார்க்கல. இதை பின்னடைவாக நாங்கள் பார்க்கல. என்னுடைய கருத்து சரினா அண்ணன் சீமான் அவர்களுமே இதை பின்னடைவாக பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்றது குறிப்பாக பாரிசாலன் தோழர் சகோதரர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அவரை போன்றவர்களை சொல்றீங்கன்னு வச்சுக்குவோம். இது போதாது சகோ, இன்னும் வேணும். இன்னும் பாரிசாலன் மாதிரி இப்போ பேசுகிற என் திருப்பூர் சுடலை போல, தமிழர் காவல் படை போல இன்னும் வேணும். ஏன்னா 100 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த 2 பெரிய பிம்பம் இருக்கு பார்த்தீங்களா, திமுக அதிமுக, இந்த திராவிட சித்தாந்தம், இதை அடிப்பதற்கு, இந்த பாம்பை அடிப்பதற்கு 4 கட்டை பத்தாது, 40 கட்டை தேவைப்படுது. அதனால இனி யார் வந்தாலும் தயவு செஞ்சு வாங்க. நான் படித்து முடிச்சுட்டு டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா நாட்டில் தேவையான டாக்டர்கள் இருக்கிறாங்க, அது படிக்கிறதுக்கு இருக்கிறாங்க, கலெக்டர்கள் இருக்கிறாங்க. அரசியல் களத்தில் நான் படிச்சுட்டு வந்து நான் அரசியல்வாதியாக போகிறேன், ஒரு சரியான அரசியலை செய்ய போகிறேன், ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாமல், ஊழல் இல்லாமல், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சரியான அரசியலை நான் செய்ய போகிறேன், நான் படித்து முடிச்சு ஒரு குட் பொலிட்டிஷியனாக போகிறேன்னு சொல்லி இருக்கிற தலைமுறை பிள்ளைகள் வரணும். அப்படி வந்தாதான் இந்த திராவிடத்தை வீழ்த்த முடியும், சனாதனத்தை வீழ்த்த முடியும். நம்ம என்னதான் திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசினாலுமே கூட ஒரே ஒரு விஷயத்தை இங்க கண்டிப்பா நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கோம். அது என்னன்னா, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில தமிழை யார் வந்து பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா, அதுல குறிப்பா நம்ம வந்து திமுகவை சொல்லலாம். கலைஞரா இருக்கட்டும், அதன் பின் வந்த திமுக நிர்வாகிகளா இருக்கட்டும், எந்த மேடையில இருக்கட்டும், எங்கெல்லாம் வந்துட்டு போய் பேசுகிறார்களோ அங்கெல்லாம் தமிழை மிகப்பெரிய அளவில் தூக்கி பிடிச்சாங்கன்னே சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது தமிழை பெரிய அளவில் வளர்த்தது திமுக அப்படின்றதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லை தானே? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா?
என்னத்தை தூக்கி நிறுத்தினாங்க நீங்கள்? திமுக என்ன தூக்கி நிறுத்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் சொல்ல போனால் வந்து இதை வைத்து பிழைத்த கட்சி தான் திமுக. இதே இந்த ஐயா துரைமுருகன், இன்னைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் கூடிய துரைமுருகன் ஆகட்டும், KN நேரு ஆகட்டும், ஏவா வேலு ஆகட்டும், இவர்களை போன்றவர்கள் எல்லாம் மூத்தவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வந்து என்ன அரசியல் பண்ணாங்கன்னா, இந்திய எதிர்ப்பும் வாரீர், அன்னை தமிழ் இருக்க அடுத்தவன் மொழி இந்தி எதற்கு, கீழப்பழுவூர் சின்னசாமி செத்து போனா எப்படி செத்து போனான் தெரியுமா, அவன் எப்படி செத்தான் தெரியுமா, இந்த கருப்பு சிவப்பு நம்முடைய திமுகவின் கொடியை ஏற்றினா இல்லையா, அவன் ஏற்றி இந்த கரங்கள் தான் இந்தியை எதிர்த்து தீக்குளித்து இறந்து போனது. இப்படிலாம் மக்களை நம்ப வச்சு பேசி பேசி வளர்த்த கட்சி திமுக. இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்களா? இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஓசி பஸ்ன்னு சொன்னார் இல்லையா, ஓசி பஸ்ன்னு சொன்ன இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? நாங்க திரும்ப திரும்ப திமுகவையும் அதன் தலைவர் கருணாநிதி அவர்களையும் என்ன சொல்றது, ஐயா கலைஞர் அவர்களை வந்து கரப்ஷன் ஆஃப் ஃபாதர், அவர் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், புரியுதா உங்களுக்கு? ஊழலின் ஊற்றுக்கண்ணே ஐயா கலைஞர் அவர்கள் தான். அவர் விதை போட்டது தான் தொடர்ந்து வருது. அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து செந்தில் பாலாஜி ஆல்ரெடி புள்ளல இருக்கிறாரு. இப்போ 2வது விக்கெட்டா வந்து பொன்முடியை தூக்கியாச்சு. இது போதாது, இனி இருக்க அத்தனை விக்கெட்டுகளையுமே தூக்கி உள்ள வைக்கணும். இப்போ ஒரு கட்சியோ ஒரு கூட்டமைப்போ ஒன்றாக திரளும் பொழுது அதுக்கான நோக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? இந்த தமிழர் காவல் படை வந்து ஒன்னா சேர்றதுக்கு காரணம் வந்து வெறும் மக்களுக்கான விஷயங்களை, மக்களுக்கான தேவைகளை கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தானா? இல்ல வரப்போற நாடாளுமன்ற தேர்தலையோ இல்ல சட்டமன்ற தேர்தலையோ நீங்களும் அரசியல் களத்துக்கு வந்து மக்களோட மக்களா மக்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளாகவும் இருக்குமா? இல்லை, அதான் நீங்கள் சொன்ன ரெண்டையுமே நான் பிரித்து பார்க்கல. அரசியல் வேறு, மக்கள் நலன் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். நாங்கள் வந்து வெறும் அரசியல் அதோட நிற்கிற இதை தாண்டி முதல்ல இந்த மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம மக்களுக்கு ஒரு பேருந்து நிலையத்தில் போய் ஒரு பொது இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், ஒரு எச்சி துப்பக்கூடாது, ஒரு பொது இடத்துல சிறுநீர் கழிக்கக்கூடாது, புரியுதா உங்களுக்கு? இது போன்று ஒரு அடிப்படை நாகரிகம் கூட தெரியாத கூட்டமாக இவன் இருக்கிறான். இவனுக்கு இன்னும் ஓட்டு போட தெரியல. யாருக்கு ஓட்டு போடணும், எதுக்கு ஓட்டு போடணும், இந்த ஓட்டுடைய வலிமை என்ன அது தெரியல. தேர்தல் நேரத்தில் எவன் குவார்டர் வாங்கி தரானோ, எவன் பிரியாணி வாங்கி தரானோ, எவன் வந்து இது பண்ணுறானோ, கொலுசுக்கும் சேலைக்கும் ஆசைப்பட்டு ஓட்டு போடுறான். இதையெல்லாம் மாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பும் கடமையும் எங்கள் தமிழர் காவல் படைக்கு இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். ஒரு சாலை விதியை கரெக்டாக பின்பற்றணும், தலை கவசம் போடணும், குடிச்சிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, ஓட்டுன உரிமத்தோட வாகனம் ஓட்டணும், இது போல விதிகள். அதே போல காவல்துறை சட்டம் என்ன சொல்லுது, சட்டத்தை முதல்ல தெரிஞ்சிருக்கணும். இது போன்று இந்த மக்களை வந்து நாங்கள் மாற்றுவதற்கு இந்த படையின் மூலமாக வரக்கூடிய தமிழுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்க போறோம். சட்டத்தின் துணை கொண்டு சட்டத்திற்கு எதிராக செயல்படுபவர்களின் சட்டையை கலட்டுறது எங்களுடைய முதல் வேலை. அதனால தமிழர் காவல் படை வந்து ஒரு வெறுமனே ஏவல் படையாக இல்லாமல் தமிழர் நிலத்தின் காவல் படையாக நாங்கள் நிச்சயம் இருப்போம். பிரம்மாண்டமாக நாங்கள் வளருவோம். அந்த வெற்றி எங்களுக்கு வந்து பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு முழக்கம் அது என்னவென்றால், தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முழக்கமாக தான் இருக்கும். இது எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய அபத்தம் பார்த்தீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு தமிழர் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும், இது சாத்தியமான கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு மாற்றி வச்சிருக்கான் பாருங்க இந்த திராவிட சித்தாந்தம். இது போல வந்து பக்கத்து நிலத்தை எங்கேயாவது கேட்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கேரளாவில் போய் வந்து மலையாளி தான் ஆளணுங்கிறத இதை பற்றி நம்ம பேசிட முடியுமா? நம்ம அது பெரிய சர்ச்சையாயிடுமா இல்லையா? அப்போ தமிழர் நிலம் மட்டும் வந்தவன் எவன் வேணாலும் வரலாம், எவன் வேணாலும் போகலாம், வந்து மஞ்சள் குளிக்கலாம் இல்லையா, அதிகாரத்துக்கு வரலாம். நீங்கள் திமுகவில் பாருங்க, ஐயா கலைஞர் இருந்தார், அவருக்கு பின்னாடி அவருடைய மகன் ஸ்டாலின், இப்போ அவருக்கு பின்னாடி உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆல்ரெடி பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ களத்தில் கொண்டு வந்து அவரை திரும்ப பாருங்க. திருநெல்வேலி தூத்துக்குடியில் வந்து புயல் வெள்ளம், மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. KN நேருலாம் வந்து கலைஞர் காலத்திலிருந்து அமைச்சரக்கூடிய ஒரு மூத்தவர். வயதின் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலினை விட அவர் மூத்தவர். அவருடைய வயது அனுபவத்தில் எத்தனையோ புயல் வெள்ளத்தை பார்த்துருப்பாரு. என் நிர்வாகம் எப்படி செயல்படணும், இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சரியா இருக்கும், இதை முடிவெடுப்பதற்கு அந்த பக்குவம் தேவைப்படுகிறது இல்லையா? அப்போ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னங்க தெரியும்? என்ன தெரியும்? படம் எடுக்க தெரியும். இந்த படம் ஓடுமா ஓடாதா, இந்த படம் எத்தனை கோடி சம்பாதிக்கும், அவ்வளோதானே தெரியும். அவ்வளோதானே. இவர் அமைச்சராக்குனதே ஒரு தவறு. இப்படி ஒரு பேரிடர் காலத்தில் நீங்கள் இந்த சூழலிலும் கூட உங்கள் மகனை நீங்கள் முன்னிறுத்துறீங்க பார்த்தீங்களா? இதனால தான் 10 வருஷம் கூப்பில் உட்கார வச்சு, போன 10 வருஷம் திமுக கூப்பில் உட்கார வச்சது காரணம் இதுதான். இவ்வளவு செஞ்சும் அடங்காமல் போய் இதை முன்னிறுத்துவது. சேலத்தில் போய் வந்து தனியார் சொந்தமான மாடர்ன் தேட்டர்ஸ் மாதிரி செல்ஃபி எடுக்க வேண்டியது, நிலத்தை எனக்கு கொடுன்னு கேட்க வேண்டியது. போன முறை வந்து திமுக வெல்லாததுக்கு காரணம் என்ன? இவர்கள் வந்தார்கள்னா அராஜகம் செய்வாங்க, இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் போய் ஃப்ளாட்டை போட்டு புடுங்குவாங்க. இதையெல்லாம் மனசு வச்சு தான் போன முறை வந்து தோற்கடிச்சது. இப்போ வென்றுவதற்கு மறுபடியும் அதே வேலையை செய்கிறாங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியுமே திமுகவுக்கு நக்கிட்டு தான் போகுது. ஒத்த தொகுதி கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ரொம்ப பிரகாசமாக தெரியுது.
இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து எந்த அளவுக்கு செயல்படுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? ஒருவேளை அதிமுக அரசு வரட்டும், இந்த திமுக இல்லாத அதிமுக வந்தா அங்க வந்து எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. ஏன்னா நீங்க வந்து திராவிடத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள். ஆனா அங்க இருக்கக்கூடியவர் சேலத்து சிங்கம் எடப்பாடி அவர்கள். அவர் கூட நாமெல்லாம் போயிட்டு கூட்டணி சேர்ந்து நம்ம தமிழ் தேசியத்தை வளர்க்கறதுக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணலாம் இல்லைங்களா? ஏன்னா காலத்துக்கும் வந்து பொது மேடைகள்ல பேசிட்டு மக்களுக்காகவே இருந்துட்டு உயிரை கொடுக்கறது ஒரு வேலையா, இல்ல வந்து நாம ஏதோ ஒரு இடத்துல வெற்றி பெற்று மக்களுக்கான தேவைகளை பெற்று தர்றது ஒரு வேலையா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது இல்லைங்களா? இல்லை அது சரிதான். ஆனால் இப்போ நம்ம போன உடனே வந்து எடப்பாடி ஐயா வந்து கூப்பிட்டு நமக்கு ஒரு சீட்டு கொடுத்து நிற்க வைக்க போகிறதெல்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா எங்கள் அளவில் நாங்கள் பார்க்கும்போது வந்து திமுகவையும் அதிமுகவையும் ஒப்பிடுகின்ற போது இரண்டு பேரில் உடனடியாக வீழ்த்தப்பட வேண்டியது யாருன்னா அது திமுக தான். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பின்னாடி அவங்க வந்து தமிழர் அல்ல, ஒரு கன்னட பார்ப்பனர். அவர்களுக்கு பின்பாக இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி யாருன்னா கொங்கு மண்ணில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தமிழ் குடியான கவுண்டர் சாதிகள் பிறந்த எங்களுடைய பெரியப்பா எடப்பாடி எனக்கு வந்திருக்கிறாரு. நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இன்னும் குறைந்தது 100 ஆண்டுகளுக்கு அதிமுகவின் தலைவராக பொதுச் செயலாளராக இனி தமிழர் அல்லாத வேறு மொழியை தாய்மொழியாக கொண்ட வேறொருவர் அதிமுகவின் தலைவராக வருவதற்கு குறைந்தது 100 ஆண்டுகள் ஆகும். ஆனா திமுகவில் கலைஞர் இருந்தாரு, இப்ப ஸ்டாலின் இருக்கிறாரு, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்துருவாரு. அதற்கு பின்பாக இன்னும் 40 ஆண்டுகளுக்கு பின்பாக 50 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்மை வருவாரு. வேறொரு தமிழர் வர முடியுமா? ஐயா ஆர் ராசாவை கொண்டு வந்து தலைவர் ஆக்குவாங்களா? மாட்டாங்க இல்லையா? அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம். அதிமுகவை எதிர்க்க வேண்டும். ஆனால் திமுகவோடு ஒப்பிடுகின்ற போது அதிமுகவை எதிர்ப்பதை விட 1000 மடங்கு வீரியமாக நாம் திமுகவை எதிர்க்க வேண்டும். ஏன்னா அது அவங்களோட சித்தாந்தமே அப்படிதான் இருக்கு. நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னீங்க தோழர், இந்த தமிழர் காவல் படையில வந்து ஒரு தலைவர் அப்படின்றவங்க ஒரு பெண்ணா இருக்கணும் அப்படின்றது தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, துவாரகா அப்படின்ற ஒரு பெயர் வந்துட்டு இப்ப பெரிய அளவுல பேசப்பட்டு வருது இல்லையா? பிரபாகரன் அவர்களின் மகளா இருக்கக்கூடிய துவாரகா அவர்கள் வந்துட்டு ஒருவேளை தமிழர் காவல் படைக்கு வந்தா அவர்களை நீங்கள் வந்து தலைவராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டா? அவரை சந்திக்கிறதுக்கான ஏதாவது வேலைகளை செய்து இருக்கலாம்? முதல்ல துவாரகா இல்லை, அது துவாரகா கிடையாது. அது முழுக்க முழுக்க போலிங்கிறதா நிரூபிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, 2009 இறுதிக்கட்ட யுத்தத்துல சண்டைக்கு பின்பாக வெளியில வரும்போது 8 வயது சின்ன பையன் பாலச்சந்திரன் இல்லையா, 8 வயது சின்ன பையன் பாலச்சந்திரன் இறந்து போனான். நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஒரு தாய், யாரு எங்களுடைய மரியாதைக்குரிய அன்னியார் மதிவதனி அன்னியார் வந்து தான் பெற்ற 8 வயது சிறுவனை விட்டுட்டு போற அளவுக்கு கல்நெஞ்சம் படைச்சவங்களா? அப்படி போவாங்களா? என்னுடைய அம்மா போவாங்களா? உங்களுடைய அம்மா போவாங்களா? அப்ப பாலச்சந்திரனை விட்டுட்டு போற அளவுக்கு அவங்க அப்படி கிடையாது. அப்ப பாலச்சந்திரன் இறந்து போயிட்டான்னா அன்னியார் மதிவதனி அவர்களும் துவாரகா அவர்களும் இறந்திருப்பதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறதே ஒழிய இன்னைக்கு அவங்க பேரை சொல்லிக்கிட்டு யாரோ வந்து பொழப்பு பிழைக்கிறதுக்காக, ஏதோ சில்லறைகளை பொறுக்குவதற்காக, அப்படி இனத்துக்காக உயிரையே விட்ட ஒரு மாவீரனுடைய ஒரு தலைவனுடைய குடும்பத்தின் பெயரை வைத்து இந்த பிழைப்பு பிழைப்பது வந்து நம்முகத்தில் நாமே வந்து காரி துப்பிக் கொள்வதற்கு சமமானது. அதனால இது துவாரகா கிடையாது, அவங்க உயிரோட இல்லை அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர் காவல் படைக்கு தலைவராக நாங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல சகோதரியை தேடிக்கிட்டு இருக்கோம். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா இங்கே அரசியல் செய்கின்ற போது இங்கே இருக்கிற ஒருவராக இருந்தாலும் சரி, தமிழர் இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தாலும் சரி. இன்னொரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு திருமணமாகி 2 மாதம் தான் ஆகுது. நான் திருமணம் செய்ததுக்கு வந்து ஒரு விடுதலை புலிகளுடைய போராளிகள் குடும்பத்தில் பிறந்து தன் குடும்பத்தில் 2 மாவீரரையும் 2 போராளிகளையும் கொடுத்த ஒரு குடும்பத்தில் பெண் எடுத்திருக்கிறேன். நான் சொல்லப்போனால் தமிழீழத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு தார்மீகமாக கூடுதலாக எனக்கு வந்து தகுதி உண்டு, எனக்கு பொறுப்பு உண்டு. ஏனென்றால் நான் விடுதலை புலிகளுடைய அமைப்பில் அந்த குடும்பத்தில் 2 பேரை நாட்டிற்கு சாக கொடுத்த ஒரு குடும்பத்தில் நான் பொண்ணு எடுத்திருக்கிறேன். அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு எல்லாரையும் பேசுவதற்கு கூடுதல் தகுதி இருக்குது. தமிழ்நாட்டில் விடுதலை புலிகளின் தாக்கமும் விடுதலை புலிகளின் ஆதரவும் இன்றளவும் பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு வேலு பிரபாகரன் அவர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வெறும் அரசியலுக்காக மட்டும் அவர் பெயரை பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? அதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வருது? அதை பத்தி சொல்லுங்க. இல்லை, அரசியல் செய்கிறாங்க, வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஆளாளுக்கு வந்து என்ன சொல்கிறது, இவங்களுக்கு வேறு அரசியல் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா உடனே தலைவர் படத்தை தூக்கி பிடித்து செய்கிறார்கள். ஆனால் அரசியல் செய்கிறவர்களை தாண்டி உண்மையாக இன உணர்வோடு இன்னமும் தலைவரையும் தமிழ் ஈழத்தையும் தமிழ் தேசியத்தையும் நேசிக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எங்களுடைய அண்ணன் சீமான், என்னுடைய அண்ணன் வேல்முருகன், அண்ணன் திருமாவளவன் அவர்கள், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், மாமா தனியரசு போன்றவர்கள், இவங்களெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாகவே நேசிக்கக்கூடிய போராளிகள். அதனால நம்ம மற்றவர்களை பெருசுபடுத்த வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை பற்றி தொடர்ந்து பல தலைவர்கள் பேசிட்டு வராங்க. ஆனால் தமிழ் தேசியம் வந்து பெரிய அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அவங்க கிட்டலாம் போய் சேராததுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
இல்லை, இதுக்கு முதல் காரணம் குடி, டாஸ்மாக் இல்லையா? இன்னைக்கு வந்து பள்ளிக்கூட பசங்கள்லாம் குடிக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க, பொம்பளை பசங்க குடிக்கிறாங்க. 10ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கலாம் பள்ளிக்கூட சீருடையோட பள்ளிக்கூடத்துக்குள்ள உட்காந்தே குடிக்கிற காட்சியெல்லாம் நம்ம சமூக வலைதளத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த திராவிடத்தினுடைய வெற்றியே என்னன்னா, இவனை சிந்திக்க விடக்கூடாது. அப்போ ஊருக்கு டாஸ்மாக் கடையை தர, சாராய கடையை தர, இவன் யோசிக்க விட்டுறக்கூடாது, அது சாராயத்தை கொடு. இப்போ சாராயத்தை வந்து ஒரு சமூக பரவலாக அதை ஒரு சாதாரண விஷயமாக மாற்றியது முதல் பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம், முதல் காரணமாக பார்க்குறோம். அதனால இந்த டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கிட்டோம்னாலே இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறை யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் யோசிக்கிறதுக்கான அவ்வளோ வாய்ப்புகள் சமூக வலைதளங்களில் கொட்டி கிடக்குது. உங்கள் சேனல் மாதிரி, யூடியூப் சேனல் மாதிரி இன்னைக்கு செல்ஃபோனை திறந்தோன்னா என்ன விஷயம் வேணாலும் நம்மளால எடுத்து பார்க்க முடியும். அந்த காலத்தில் வந்து இப்போ ஒரு மேடையில் ஒன்று பேசிடலாம், ஆனால் அடுத்த மேடையில் மாற்றி பேசலாம். இன்னைக்கு அப்படி பேச முடியாது இல்லையா? இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா காலம். போன முறை நீங்கள் இதை சொன்னீங்க, இந்த முறை மாற்றி பேசுறீங்க, ஏன் மாற்றி பேசுறீங்கன்னு மீம்ஸ் போட்டு கலாய்க்கிற காலம் இந்த காலம். அதனால இப்போ பிரச்சனை வந்து இந்த சாராயம் இது ஒன்று ஒழிச்சிட்டாலே நீங்கள் சொன்ன இலக்கு அடைஞ்சிடலாம். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். தமிழர் காவல் படை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கீங்க. தமிழ் தேசியத்தை பெரிய அளவில் கொண்டு போய் சேருங்க. எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவும் இருக்கும். நீங்கள் இன்னமும் பெரிய அளவில் வந்து மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை செய்யணும்னு எங்கள் ஃபைசன் பாலிடிக்ஸ் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல் உங்களுக்கும் இன்னைக்கு வந்து எந்த நடிகை என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, எந்த நடிகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு திரை கவர்ச்சிக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்க ஊடகங்களுக்கு மத்தியில் இல்லை அப்படின்னு சமூக பொறுப்போடு, சமூக அக்கறையோடு, இது சார்ந்து அரசியல் சார்ந்து பேசுகின்ற உங்கள் ஃபைஜன் சேனலுக்கு வந்து எங்களுடைய தமிழர் காவல் படையின் சார்பாக நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர்.